நம்ம சரியாக கையாளாமல் நம்ம போய் வழக்கு பதிவு செய்ய பிறகு அவன் தண்ணி திறந்துருவாங்க உடனே அப்புறம் நீங்கள் விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான இன்னும் 17 டிஎம்சி இருக்குது. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் அப்படி நமக்கு இப்போ கடந்த 3 மாதத்தில் வந்த மழையில் அதில் ஃப்ளோவில் அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் வந்து 57 டிஎம்சி இருக்குது. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தமாக இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்குது. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடநில மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறாங்களோ அதை திறந்து விடுவதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்குது. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இல்லை, அங்கே அரசியல் அவங்க அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் 100 வருஷமாக அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய உரிமைகளை நம்ம நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இங்கே செயல்படுறதா நமக்கு வருத்தமான செயல். அதையும் தாண்டி இந்த வழக்கு இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அடுத்தடுத்த லீகல் ஸ்டாண்ட் என்ன பண்ணணும்னு முதல்வர் வந்து வெளியிடுவார். அவங்களுக்கு ஏதாவது நிவாரணங்கள் அந்த மாதிரி அசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சைடுல இருந்து இல்லை பண்ண முடியல, குறுவை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அதுக்கான ஆலோசனைகளும் அசஸ்மெண்ட்டும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் தரப்பு இல்லை ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இல்லை 1 மந்த் ரீடிங் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட அசஸர் இல்லை. ஸோ இது இப்போ நாங்கள் லாஸ்ட் 1 வீக் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த டேட்டா வெளியிடப்படும். இது வரைக்கும் 15,000 இன்னை வரோட 15,000 பேருக்கு கனெக்ஷனுக்கு நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாகவே ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 100 பேருக்கு மட்டும்தான், குறைந்தபட்சம் 100 பேருக்கு மட்டும்தான் மிஸ் மேட்ச் இருக்குது. அந்த மிஸ் மேட்ச் எதுக்குன்னா டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, டோர் லாக் இருந்த இடத்துல அவங்க வந்து ரீடிங்கை அப்ராக்சிமேட்டாக போட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 15,000 கனெக்ஷனை வேலிடேட் பண்ணதில் நீங்கள் வந்து நமக்கு 100 பேருக்கு தான் இருக்குது. மீதி அதேமாதிரி 3,70,000 இதெல்லாம் சஸ்பீஷியஸ்னு, அதாவது அதிகமாக வந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து மின்சார வாரியம் அவர்களாகவே வந்து இந்த ரீஅசஸ்மெண்ட்டை தொடக்குறாங்க. ஏன்னா நிறைய சமூக ஊடகங்களில் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் வந்தது. எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல, அதாவது இவ்வளோ கம்ப்ளைண்ட் வரல. ஸோ இந்த ரீஅசஸ்மெண்ட் முடியும். ஏன்னா இப்போ நேற்று வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 0.05 அந்த லெவலுக்கு தான் வந்து மொத்தமான கனெக்ஷன்ஸில் 15,000 கனெக்ஷனில் 100 தான் வந்திருக்கு. ஸோ அது இந்த மிஸ் மேட்ச் வந்து நார்மலாக டோர் லாக் இருக்கிற இடத்துங்களில் அவங்க போகிறப்ப வரக்கூடியது தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரை பூதாகரமாக எதிர்கட்சியெல்லாம் சொல்கிற அளவுக்கான இல்லை. இது நார்மலாக தான் இருக்குது. இருந்த ரீடிங் கரெக்டாக தான் இருக்குது. எங்கேயுமே உறுத்தப்படலை, எல்லாமே டிஜிட்டலைஸ். எங்கே பாருங்கள், எங்கேயுமே இல்லை 200 யூனிட் இல்லை 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு, எந்த இடத்துலையும் உயர்த்தப்படவில்லை. உங்களுக்கு மின் கட்டணம் வந்து இப்போ 200 யூனிட்லேருந்து நீங்கள் 1800 யூனிட் கன்சம்ஷன் இருக்கப்போ 200 யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு 200-300 ரூபா கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே இதில் நீங்கள் வந்து இப்போ 1800 யூனிட் போகிறப்போ 16,000-17,000 வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லாப் டேரிஃபுக்குரிய சேஞ்சஸ் தான் தவிர்த்து எங்கேயுமே உயர்த்தப்படவில்லை. உயர்த்தப்படவில்லை, கண்டிப்பாக உயர்த்தப்படவில்லை. ஏன்னா இந்த வருஷம் நம்ம டேரிஃப் ரிவிஷனும் பண்ணலை. இந்த வருஷம் நம்ம டேரிஃப் ரிவிஷனும் பண்ணலை. ஏன்னா அந்த அதையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. டேரிஃப் ரிவிஷனும் பண்ணல. எந்த இடத்துல மிஸ் மேட்ச் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். ஏன்னா கையில் மேனுவலாக பண்ணுறதுல எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். செயலி அப்டேட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி கலர் கொடி வருதுன்னு சொல்லி திமுக தொடர்ந்து எது பண்ணாலும் ஸ்டிக்கர் ஒட்டுறோம்னு சொல்லி குற்றச்சாட்டு. இல்லை, அந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் வந்து முதல்ல அந்த இன்டென்ஷன்லாம் பண்ணல. அந்தந்த கழகத்தில் அவங்களுக்கு என்ன எப்படி மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, எந்த மாதிரியான கலர் வந்தால் மக்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிங்க் கலர் இது பண்ணாங்க முன்னாடி. அது அந்தந்த இதில் அவங்க வந்து இப்போ அந்தந்த துறையில் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி முதல்வர் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு கலரை போட்டு இப்படி தான் வந்து சின்னம் போய் சேரணுமா? இன்றைக்கி இப்போது எங்களுடைய கட்சி சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் உலகம் முழுசும் போச்சு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முதல்ல எப்போ இல்லை. திமுக இன்றைக்கி வந்து என்ன அதில் யார் முன்னெடுக்கிறா? ஸ்டாலினா இல்லை உதயநிதியா? 2 பேரில் யார் முன்னெடுக்கிறா சொல்லுங்கள். ஸ்டாலினுக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது, உதயநிதிக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க கட்சியிலையும் என்ன நடக்குன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் ஊரில் இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க 2 பேரில் யாருமே முன்னெடுக்கல. வேறு யாராவது ஒருத்தவங்க சைடில் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சார் இன்னும் மின்தடை இருக்கு சார். மின்தடை இன்னும் இருந்துட்டே இல்லை. மதுரையில இன்னும் நிறைய சீசன் வரப்போகுது. ஆமாம், இல்லை மின்சார பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.